நடுத்தர மக்கள் எல்லாமே வாழவே கூடாதுன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிருச்சு போல. ஆர்பிஐ வந்துட்டு ஒரு மாசமுமே புதுசு புதுசா நெறைய கோல்டு லோன்ஸ்லாம் அப்டேட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம இந்த நியூ அப்டேட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நெறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் பர்சனலி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஜுவல்ஸ வந்துட்டு லோன்ல இருந்து ரிட்டர்ன் எடுக்கும்போது நெறைய நியூ ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி வந்து நம்ம பே பண்ணி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, சரி ஓகே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்ல மட்டும் தான் இந்த மாதிரி வந்திருக்கு போல அப்படின்னு நெனச்சேன். பட் நான் வந்துட்டு ஜுவல் திருப்பின ஒரு 3, 4 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி, ஆர்பிஐ நியூவா கொண்டு வந்திருக்கிற அப்டேட்டே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நெறைய கருத்துக்கள் வந்து போயிட்டுருந்தது. இப்ப மறுபடியும் புதுசா ஒரு நியூ அப்டேட் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அத பத்தியும் நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்ப திரும்பவும் அதுல செகண்ட் டைம் அப்டேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்க இந்த ஸ்கீம பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிற பட்சத்துல வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணுவோம்னு பட் வந்து உங்களுடைய எதிர்ப்புகள தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குடுத்திருந்தாங்க. பட் அது எல்லாமே ஒரு கண் துடைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மறுபடியும் சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆல்ரெடி குடுத்த அப்டேட்ட வந்து திருப்பவும் குடுத்திருக்காங்க. அது போக சில நியூ அப்டேட்ஸும் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இத பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பேங்க்ல வந்து ஒரு ஜுவல் லோன் வந்து நீங்க வச்சிருக்கீங்க? அங்க என்ன மாரி ரூல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு? இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே. இது கொஞ்சம் பரவால்ல தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வந்து ரொம்பவே ட்ரபிளா இருக்கா? அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையுமே கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்டேட் தெரியாம இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. முதல்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அ சில லிஸ்ட் அவுட் வந்து இவங்க வச்சிருக்காங்களாமா. ஸோ இதெல்லாம் தான் ஜுவல் அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நகைகளுக்கு மட்டும் தான் லோன் வந்து இனிமேல் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்ல இல்லாத நகைகளுக்கு கண்டிப்பா இனிமேல் வந்து லோன் வந்து நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜுவல் வந்து நம்ம வந்து கடனுக்கு கொண்டு போக முடியும். ஆனா கோல்டு காயின வந்து நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் ஒரு சில காயின்ஸுக்கு பர்ட்டிகுலர் லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல வந்துட்டு காயினுக்கும் லோன் வந்து குடுக்குறாங்க. அது என்ன ரீசன் அப்டின்னா, இந்த மாதிரியான லிஸ்ட் அவுட்ல வந்து அது இருக்கிறதுனால தான். அதில மேல ஒரு சின்ன ஹூக் வச்சோம்னா, அது டாலரா, ஜுவல்லா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராசஸும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நகைகள்ல வந்துட்டு இந்த தட்டு, சின்ன சின்ன விளக்குகள், கப்பு இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஜுவல்ல வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி ஒரு லிஸ்ட் அவுட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் அவுட்ல இருக்கக்கூடிய நகைகள் மட்டும் தான் இனிமேல் வந்து லோன் ப்ராசஸ்க்கு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அந்த அழகு பொருளாலாம் நம்ம பார்க்கறதில்ல. ஒண்ணு காயினா வாங்குவோம். அப்படி இல்ல அப்படின்னா, டைரக்ட்டா ஜுவல்லா தான் நம்ம எடுக்கிறோம். பட் இதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் லோன்லயுமே அதாவது வெள்ளி பொருட்களுக்கான லோனுமே இனிமேல் பேங்க் வந்து குடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஜுவல் ஆர் காயின் 2க்குமே பியூரிட்டி வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஃபுல் பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வருக்கு மட்டும் தான் இனிமேல் லோன் வந்து நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள கொண்டு வந்திருக்காங்க. 3வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வைக்கக்கூடிய ஜுவல்லுக்கு நீங்க தான் ஓனர் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க இந்த ஜுவல் வாங்கினதுக்கான பில் வந்து குடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃப் எதுவா வேணா டாக்குமெண்ட்டா நீங்க எதுவா வேணாலும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கும் பேங்க்குக்கும் இடையில ஒரு உறுதிமொழி மாதிரி, இது என்னுடைய ஜுவல் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி உங்களுடைய சைன் பண்ணி நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இந்த 2லயுமே பேங்க்குக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த பேங்க் உங்களுக்கு லோன் தராம அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் பேங்க்குக்கு வந்து இருக்கு. அந்த ரைட்ஸ் வந்து பேங்க்குக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய எமோஷனலா பர்த்ல இருந்தே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சின்னதா ஒரு குழந்தை பிறந்தா கூட நகைகள் வந்து செய்முறை செய்யறது நம்மளுடைய தமிழ்நாட்டுல கலாச்சாரத்துல ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி போடுறவங்க பில்லோட நான் இவ்வளவு ரூபாய்க்கு தான் எடுத்தேன்னு கொண்டு வந்து கொடுக்க போறது கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் அந்த பில் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறேன். அது அவங்களுக்கு வந்து அக்செப்டபிள் ஆகல இல்ல அப்படின்னா கண்டிப்பா லோன் வந்து நம்மளுக்கு வந்து
வந்து கிடைக்காது. இது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்காவது இந்த திருட்டு நகைகளோ, இல்ல வேற ஒரு ஜுவல்லோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல வந்திருக்கிறதோ, இங்க வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஒரு விதத்துல இது நியாயமா இருந்தாலும், கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எல்லா வருஷமும் நம்மளுக்கு அப்படியே இருக்குமா? ஸோ நம்ம அம்மா நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அது ஜுவல்லோட அப்படியே பில் எல்லாம் நம்ம கரெக்ட்டா வச்சிருந்திருக்க வந்து மாட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு ட்ரபிள் தான். நீங்க வந்து இன்னும் பேங்க்ல ப்ராசஸ் பண்ற டைம் வந்து இன்னும் நெறைய எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குடுத்திருக்கிற அப்டேட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கு. இப்போ இந்த ஃபார்மும் நம்ம ஃபில் பண்ணி, சைன் பண்ணி, அவங்க அத வெரிஃபை பண்ணி, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடு, அதுக்கப்புறமா ஜுவல் லோன் ப்ராசஸ் பண்றது அப்படிங்கும்போது, இதனுடைய டைம் பீரியட் வந்து கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணி வந்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனா அதே மாதிரி பியூரிட்டிக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இனிமேல் பேங்க்ல இருந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜுவல்ல நீங்க லோனுக்காக கொண்டு போறீங்க அப்படின்னா, அந்த ஜுவல்லினுடைய பியூரிட்டி என்ன? கிராம் எவ்வளோ இருக்கு? அதுல கல் ஏதாவது இருக்கா? சிலது ஏதாவது உடைஞ்சு போயிருக்கா? கல்லோ இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன மைன்யூட்டான பார்ட் ஏதாவது உடைஞ்சு போயிருக்கா? அதுக்கு எவ்வளோ நீங்க சேதாரம் வந்து கழிக்கிறீங்க? அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு மதிப்பீடு பண்ணி ஒரு காப்பி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ல ஒரு காப்பி வந்து கஸ்டமர் கிட்டயும், இன்னொரு காப்பி வந்துட்டு உங்களுடைய பேங்க் நீங்க வைக்கிறீங்க இல்லையா? லோன் அட்டை இருக்கும் இல்லையா? அதோட ஒண்ணா பிரிண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மெயின்டெயின் பண்ற ஒர்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்மளுக்கும் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ரீசென்ட்டா லோன் ப்ராசஸ்ல போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கார்டு குடுக்கறதுக்கு பின்னாடியே ஒரு ஒயிட் கலர் ஷீட் இருக்கும். அதுல எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி, எப்போ நீங்க ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதி ஸ்டாப்லர் பின் பண்ணி உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ அது மிஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க ஒன்ஸ் அங்கேயே பேங்க்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிலேயே பின் வந்து பண்ணிக்கோங்க ரிட்டர்ன். அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியான நியூ அப்டேட் மறுபடியும் என்னன்னா, ஸோ நகை மதிப்புல 75% மட்டும் தான் லோனா குடுக்கணும். இது வந்து பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் 2க்குமே வந்து பொருந்தும். ஸோ இப்போ ஒரு 1 லேக் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்ல வைக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு 80க்கோ 90க்கோ வந்து வைக்க முடியாது. 75,000க்கு மட்டும் தான் இனிமேல் வந்து வைக்க முடியும். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அப்டேட்லயே வந்து குடுத்துட்டாங்க. அதே மாதிரி நகை வந்து வைக்கிறதுல வந்துட்டு லோன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இஷ்டத்துக்கு ஒரு 10 பவுன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வைக்கிறீங்க, மறுபடியும் கொண்டு போய் ஒரு 5 பவுன் வைக்கிறீங்கன்னா, உங்களால இஷ்டத்துக்கு வந்து லோன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. கனரா பேங்க்ல இருக்கிற வரைக்கும் என்ன அப்டேட்னா, ஒரு கஸ்டமருடைய நேம்ல ஒரு 5 அக்கவுண்ட்ல மட்டும் தான் லோன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். 6வது கார்டு திருப்பி நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு லோன் வந்து தரமாட்டாங்க. ஸோ 5 கார்டு வரைக்கும் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஒருத்தருடைய கஸ்டமர் நேம்ல 5 அக்கவுண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா கொண்டு போய் நகையை வந்து வைக்க மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா ஒரு 10 பவுன் கொண்டு போய் ஒட்டுக்கா வைப்போம். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக இல்ல ஃபீஸ் பே பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் ஜுவல் வைக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? ஒரு 1 பவுன் தனியா, ஒரு 2 பவுன் தனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம். அப்போ 1 பவுனுக்கு ஒரு அக்கவுண்ட் ஆட் ஆயிரும், 2 பவுனுக்கு ஒரு அக்கவுண்ட் ஆட் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இனி நீங்க வந்து 3 அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம் போது ஒரு ஜுவல்லையுமே அடுத்தடுத்த கேட்டகரியில நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ண முடியாது. ஒட்டுக்கா அமௌண்ட் பே பண்ணி தான் ரிட்டர்ன் நம்ம வைக்கணும். ஸோ நம்ம அதிகமா வெளியில வந்து கடன் வாங்குற மாதிரி வரும். ஸோ ஒருவேளை 5 அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, 6வது அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னா நான் பேங்க்ல வைக்க முடியல அப்படிங்கும்போது நான் டைரக்டா பிரைவேட்டுக்கு தான் நான் போகணும். ஸோ அந்த இடத்துல நான் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து பேங்க் சைடும் நம்மளுக்கும் வந்து ஒரு சைன் பண்ற மாதிரி இனிமேல் ப்ராசஸ் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல நகையினுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்கும். மேல வந்து பியூரிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி எவ்வளோ கிராம்ஸ், எவ்வளோ என்ன ஜுவல்லு, எப்போ வச்சிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கீங்க, ஸோ எப்போ நீங்க வந்து ரிட்டர்ன் எடுக்க போறீங்க, உங்களுடைய வாய்தா தேதி எவ்வளோ வருஷத்துல நீங்க எடுக்கணும், 1 இயர்ல இல்லையா, அந்த பர்டிகுலர் டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஜுவல்லுக்கான அமௌண்ட், லோன் அமௌண்ட் அப்படியே ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை ஏலத்துக்கு வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நீங்க ஏலத்துக்கு போற மாதிரி இருக்கு, அதுலயும் நீங்க வந்து எடுக்கல அப்படின்னா, ஏலத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, அந்த ஜுவல் ஒருவேளை நீங்க வச்ச தொகையை விட அதிகமாயிருச்சு அப்படின்னா, இப்போ 1 இயர் வரைக்கும் நீங்க திருப்ப மாட்டீங்க இல்லையா? அப்படி திருப்பாத பட்சத்துல தான் ஏலத்துக்கே போகும். ஸோ அப்பவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் வந்து 3 டைம் வந்து போஸ்டல் வந்து அனுப்புவாங்களாமா. ஸோ அதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஸோ பேங்க் சைடு இருந்து கூப்பிட்ட எல்லா கால்க்கும் சரி, அஃபீஷியலா கூப்பிட்ட எல்லா லெட்டர்ஸ்க்குமே சரி, நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல,
இல்ல. ஸோ நீங்க ஒருவேளை இன்கேஸ் அந்த வச்ச நபர் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க பிளட் ரிலேஷனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுமே அத ரெக்கவரி பண்ணாத பட்சத்துல தான் அது ஏலத்துக்கே வந்து போகும். அப்படி ஏலத்துக்கு போகக்கூடிய ஜுவல்ஸ அதிகமா போயிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நகை வைக்கும்போது ஒரு 65,000க்கு போயிட்டு இருந்திருக்கு. இப்ப வந்து ஒரு 80,000க்கு போகுதுன்னா, அதனுடைய மதிப்பு கூடியிருக்கும். ஸோ ஏலத்துக்கு போகும்போது அதிகமா தான் அமௌண்ட் போகும். அப்படி போச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்ட கஸ்டமர் கையில வந்து குடுக்கணும். அதனுடைய எல்லா செலவு விவரங்களையும் அதுல எழுதியிருப்பாங்க. நகை மதிப்பீட்டாளருக்கு எவ்வளோ குடுக்கணும், ஏலம் ப்ராசஸ் நடந்ததுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும், எவ்வளோக்கு ஏலம் போயிருக்கு, ஸோ பேலன்ஸ் உங்க கையில எவ்வளோ அமௌண்ட் நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா செலவு விவரங்களும் அதுல எழுதி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட கஸ்டமர் கையில வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜுவல் வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா திருப்ப போகும்போது முதல்ல எல்லாம் அப்பவே நம்ம திருப்பிட்டு வந்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பிட்டு வந்துக்கலாம். ஒரு பேங்க்லயுமே ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. சில பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு டைம், லஞ்ச் டைம்க்கு அப்புறம் ஒரு டைம். மார்னிங் வந்ததும் சில ஜுவல்ஸ் வெளியே எடுத்துறாங்க. ஈவினிங் போல பேமெண்ட் பண்ணனவங்களுக்கு. ஸோ மார்னிங் பேமெண்ட் பண்ணனவங்களுக்கு மதிய லஞ்ச் டைமுக்கு மேல ஒன்ஸ் உள்ள லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணா எடுத்துடலாம். ஸோ அடுத்து இந்த நடைமுறை மாறி இப்போ என்ன ஆயிருச்சு, நெக்ஸ்ட் டே தான் எடுக்க முடியும். இன்னைக்கு வந்து நீங்க போய் ஒரு 80,000க்கு லோன் அமௌண்ட்டை கட்டிட்டு நகை கடனை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே சைன் பண்ணி நாளைக்கு போய் தான் உங்களுடைய ஜுவல்லை வந்து கைக்கு வாங்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ அதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய லோன் அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வித்தின் 7 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு ஜுவல்லை ரிட்டர்ன் பண்றதுக்கான டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டேஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் பேங்க் வந்து ஏதாவது எங்களுக்கு உள்ள லாக்கர் போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இல்லை, அப்ரூவல் இல்லை, வேற எனிதிங் ஏதாவது ஒர்க் இருக்கு, ஸோ நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னா கூட நம்மளால எதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ 7 டேஸ் வரைக்குமே நம்ம வெயிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் பேங்க் வந்து 7 டேஸ் ஆயும் நம்ம கொடுக்கல அப்படின்னம்னா ஒரு நாளுக்கும் 5,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேங்க்குக்கும் சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் பேங்க்ல வந்து லெத்தாஜிக்கலாம் இல்லைங்க இன்னும் டைம் இருக்குல்ல, போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னா அந்த ஜுவல் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா நான் அமௌண்ட் கட்டிட்டேன். ஸோ இதுல எப்படி இது வந்து நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த 5,000 ருபீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் மாதிரி தான், அவ்வளோதான். கண்டிப்பா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது இன்னுமே நான் பணமே கட்டிட்டா கூட என்னுடைய ஜுவல்லை என் கைக்கு வர்றதுக்கும் டிலே பண்ணிட்டே போகுது. ஒருவேளை நீங்க வைக்கக்கூடிய நகைகள் வந்துட்டு 22 கேரக்டருக்கும் குறைவா இருக்கு அப்படின்னா அதை வந்து 22 கேரக்டருக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பேங்க்குக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 18 கேரட் நகையெல்லாம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை 22 கேரட்டுக்கான மதிப்புல தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 18 கேரக்டர் ஜுவல்ல வந்துட்டு ஒரு 10 கிராம் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை 22 கேரக்டருக்கான அமௌண்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ இது ஒரு 80,000 போகுதுன்னு வச்சுக்கோங்க. 22 கேரட் இப்போ வந்து அட் பிரசன்ட் 18 கேரட் ஒரு 65,000 போகுது. அவ்வளவு போகாது, ஒரு 70 போகுது அப்படின்னா நீங்க 80,000க்கு தான் நீங்க வந்து கணக்கு பண்ணணும். அப்போ அந்த 80,000க்கு நீங்க வந்து கணக்கு பண்ணும்போது இந்த கிராம் வந்து குறையும். ஒரு 10 கிராம் நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 கிராமுக்கு தான் அவங்க வந்து கணக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிராம்ல அட்ஜஸ்ட் பண்ணி 22 கேரக்டருக்கு வந்து இனிமேல் வந்து கணக்கு வச்சு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க வந்துட்டு காயினா கொண்டு போய் வைக்கிறீங்க லோன் ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொன்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் தான் ஒரு பர்சன் மேல லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணணும், அதுக்கு மேல வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ப்ரொசீஜரையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கோல்டு காயினை கண்டிப்பா லோன் ப்ராசஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல, கோல்டு காயினும் கோல்டு பாரும் எடுத்துக்கிற பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரூரல்ல ஒரு மாதிரி அர்பன்ல ஒரு மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அது உங்களுடைய லொக்கேஷன்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஸோ இதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் காயின் வந்து உங்களால வந்து வைக்க முடியல அப்படின்னா மேல ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நீங்க என்னைக்காவது பேங்க்ல வைப்பேன் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேல ஒரு சின்ன ஹூக் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அதை ஜுவல்லா டாலரா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அப்டேட் வர்றது எல்லாமே மக்கள் பேங்க்ல
பேங்க்ல லோனுக்காக போகவே கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க. மேபி இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜுவல் லோனவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது எல்லாமே. ஸோ இந்த ப்ராசஸ் எதுவுமே நம்மனால லோனுக்கு போக முடியாது. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு நம்ம வட்டி கட்ட முடியாது. வட்டி மட்டும் கட்டி நெக்ஸ்ட் இயர்க்கு ரெனியூவல் பண்ண முடியாது. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். நம்மளால 5 அக்கவுண்ட்டுக்கு மேல வைக்க முடியாது. ஸோ நான் மறுபடியும் பிரைவேட் தான் நான் போகணும். அதிகமா வட்டி பே பண்ணணும். நான் மொத்த தொகையும் கட்டணும் அப்படின்னா நான் வெளியே கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்க கட்டிடுவாங்க, திருப்பிடுவாங்க. இல்லாத நடுத்தர மக்கள் வெளியே வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இங்க கட்டணும். அதுக்கு நான் பேசாம நான் இங்கேயே எடுத்துட்டு போயிருவேன். ஸோ ஜுவல் நான் ரிட்டர்ன் அமௌண்ட் லோன் பே பண்ணதுக்கு அப்புறமும் 7 நாள் கழிச்சு தான் எனக்கு கொடுப்பீங்க. 7 நாளுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். அப்ப எனக்கு கேரண்டியா வருங்கிற ஒரு விஷயம் இல்ல. ஸோ அதுக்கான பியூரிட்டி செக் பண்ணணும். ஸோ அதுக்கான பில்லை நான் பத்திரமா வச்சிருந்து நான் கொண்டு உங்ககிட்ட நான் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இது எல்லாமே லோன் ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப ட்ரபிள். மிக முக்கியமா நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரபிளான விஷயம். ஸோ இதை பத்தி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க.